இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புளிமுட்டை ஒரு நிமிஷம் இப்படி திரும்ப. ஏய் என்ன புளி மூட்டை? ஒன்றும் இல்லைங்க சின்னதா. குங்குமம் வச்சதும் உனக்கும் அம்மனுக்கும் வித்தியாசமே தெரியல அண்ணா. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. கிண்டல்லாம் பண்ணல, நிஜமா தான் சொல்றேன். நீ இப்ப எப்படி இருக்க தெரியுமா? சும்மா சூப்பரா இருக்க. ஆனா என்னமோ ஒண்ணு மிஸ் ஆகுது. தலையில பூ மட்டும் தான் மிஸ்ஸிங். இரு, பூ எங்க இருக்கு? அட, அதான் அர்ச்சனை தட்டிலேயே பூ இருக்கு. இரு, இதை என் கையாலேயே உன் தலையில வச்சு வர்றேன். என்ன? ஐயோ, வெக்கப்படுறாளே வெக்கப்படுறாளே. நீ இப்படி எல்லாம் வெக்கப்பட்ட சோதிக்காத புளி மூட்டை. இந்த பூ உன் தலையில வச்சு விடணும். கொஞ்சம் திரும்புறியா? புளிமுட்டை, இப்ப நீ நிஜமாவே எப்படி இருக்க தெரியுமா? இது வரைக்கும் இந்த உலகத்துல பிறந்த அத்தனை அழகான பொண்ணுங்க கிட்ட இருந்தும் அழகு மொத்தத்தையும் அப்படியே வாங்கி அதை வச்சு உன்னை செஞ்ச மாதிரி அவ்வளவு அழகா இருக்க. சின்னதா, கோவிலுக்கு வந்து என்ன நீங்க அழகு அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. புளிமுட்டை, கோயில்ல தீபாராதனை மட்டும் இல்ல, அழகையும் ஆராதனை பண்ணலாம். பொண்டாட்டிய பாராட்டுறது ஒன்றும் தப்பு இல்லையே. சரி, பிரகாரத்தை சுத்திட்டு வந்துடலாம். வா. தம்பி, தம்பி. அம்மா, இதுக்கு முன்னாடி இதே கோயிலுக்கு நீங்க 2 பேரும் வந்தப்ப உன் பொண்டாட்டிக்கு பொட்டு வைக்கவே நீ ரொம்ப தயங்குன. அத பார்த்து நான் கேட்டேன். ஆனா இப்போ உன் பொண்டாட்டிக்கு நீ பொட்டு வச்சு பூவும் வச்சு விட்ட. அத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என்ன தம்பி, உன் மனசுல இருந்த குழப்பமெல்லாம் தெளிவாயிடுச்சா? என் மனசுல இருந்த குழப்பம் மட்டும் இல்லம்மா, என் வாழ்க்கையில இருந்த எல்லா குழப்பமும் இப்பதான் தெளிவாச்சு. என் ஒய்ஃபுக்கு என் கையால பூவும் பொட்டும் வச்சு விடுறதை விட வேற எதுவும் சந்தோஷமா இருக்காதுங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் தயங்கவோ புலம்பவோ மாட்டேம்மா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. எல்லாமே இந்த அம்மனோட ஆசீர்வாதம் தான். நீங்க 2 பேரும் நல்லா இருங்க. போயிட்டு வாங்க. சரிம்மா, வரோம். டேய், அந்த பொண்ணு வர வா. வணக்கம்மா.
வாங்க ஆண்டி வாங்க. எப்போ வந்தீங்க? நாங்க வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்குமா. அரை மணி நேரமா எதுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? உள்ள வந்திருக்கலாம்ல. இல்லைங்க, நீங்க ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்துல உள்ள வந்து உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம் தான் நானும் அம்மாவும் வெளியே நின்ட்டோம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. கேக்குறாங்களா? சொல்லுமா. என்னடா இவங்க இப்படி கேக்குறாங்களேன்னு எங்களை நீ தப்பா எடுத்துக்க கூடாது. ஏதோ மனசு கேட்காம தான் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கோம். அன்னைக்கு கார்த்தியை பத்தி அவ்வளோ கோவமா ரொம்ப ரோஷமா பேசின. ஆனாலும் கார்த்தி மேல அப்படி ஒரு பழி விழுந்ததும் நீ அவனை கேஸ்ல மாட்டி விட்டுட்டு சித்திரவதை பண்ணுவேன்னு நானும் இவனை நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீ என்னடானா பொசுக்குன்னு போய் அவன் எந்த தப்பும் பண்ணலன்னு ஆதாரம் கீதாரம் காட்டி அவனை வெளியே வர வச்சிட்டியம்மா. என்ன இருந்தாலும் பழைய காதல் மனசுக்குள்ள வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ண வச்சிருச்சுல்ல. ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஆண்டி. மனசு ரொம்ப பாரமா போயிடுச்சுங்க. இனி அவனுக்கு வேலை இல்லை, அவன் சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் நான் பட்டாசை கொளுத்தி எங்க அப்பனை கலாய்க்கலாம் அப்படின்னு நினைச்சா கடைசியில எல்லா ஆப்பையும் எனக்கே திரும்ப வந்துடுச்சு. ஏங்க அந்த ஆளை என்னால எதுவுமே பண்ண முடியலங்க. நடக்கிறதெல்லாம் அந்த ஆளுக்கே சாதகமா அமையுது. இந்த வயசுலயே அந்த ஆளு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்களேன், இந்த கேஸ்ல கார்த்திக் மட்டும் தண்டனை கடிச்சு உள்ள போயிருந்தானா அவன் திரும்ப வெளில வர்றதுக்குள்ள நான் இங்க இருக்கிறது எல்லாத்தையும் தலைகீழ மாத்திருப்பேன். எங்க அதுக்குள்ள எல்லாமே சொதப்பி எதுவுமே நடக்காம போயிடுச்சு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் தெரிஞ்சப்ப மனசே ரொம்ப வலிச்சிச்சுங்க. பேசிட்டீங்களா? இப்ப நான் ஏன் சைடுல உள்ள பிரச்சனையும் நியாயத்தையும் உங்ககிட்ட சொல்லட்டுமா? உங்க தம்பிய ஜெயிலுக்கு அனுப்புனா அதனால எனக்கு எந்த லாபமும் கிடையாது. உங்க தம்பி டெய்லி ஆபீஸ்க்கு வரணும், என்ன பார்க்கணும், என் ஆர்டரை ஒபே பண்ணணும். அதுதான் எனக்கு சந்தோஷமே. அதுக்காக தான் நான் அவரை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்தேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் காதல் கன்றாவி இது எதுவும் இல்ல. உங்க அப்பா உங்களை வச்சு செய்யறாருன்னு சொன்னீங்கல்ல, உங்க தம்பிக்கும் அந்த மாதிரி டார்ச்சர் கொடுக்கணும் தான் அவரோட இந்த வேலை பறி போகாம பாத்துக்கிட்டேன். கூட்டி கழிச்சு பார்த்தா ஆன்சர்லாம் கரெக்டா தான் இருக்கும். எனக்கு தெரியுமா, எனக்கு நல்லாவே தெரியும். உன் மனசுக்குள்ள நீ ஏதாவது ஒரு பெரிய திட்டம் வச்சிருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை நீ கரெக்டா சொல்லிட்ட. நான் என்ன நினைச்சிட்டு வந்தேனோ அதை நீ கரெக்டா சொல்லிட்ட. ஆனா இவன் தாம்மா மனசு கேட்கல, போய் கேட்கலாம் என்ன ஏதுன்னு புலம்பிக்கிட்டே இருந்தான். அதனாலதான் உன்னை பார்த்து என்ன எது கேட்கலான்னு வந்தோம். நீ எதையும் மனசுல வச்சுக்காதம்மா.